அவனை பார்த்து ஏன் சும்மா வந்த? அவன் அப்படியே 4 அரை அரைஞ்சு ராஸ்கல் ஏன்டா என்ன ஏமாத்துறேன்னு அவனை கேட்க வேண்டியதானே? வா வா போய் கேட்கலாம். என்னங்க வேண்டாம். ஏன்? எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. பழைய நந்தினி எப்பவோ போயிட்டா. நான் இப்ப லட்சுமியா மாறிட்டேன். சண்முகம், இங்க வாங்க ஒரு நிமிஷம். நீங்க பாத்துட்டு இருக்கு சார், இதை வரேன். என்ன சார் பண்றீங்க? இந்த போட்டோல லாஸ்டா இருக்கிற தம்பிய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தேன்னு தெரியல, அதான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ஓ அவரா? அவர் பேர் சக்தி. அவர் இந்த ரூம்ல தான் குடியிருக்காரு. ஆமா, அவர் கூட இருக்காங்களே, அவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் அவரோட அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி. அவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்களா? இல்ல இல்ல, அவங்கெல்லாம் இங்க இல்ல. அவங்க பொள்ளாச்சி பக்கம் ஒரு கிராமத்துல இருக்காங்க. அவங்க அப்பா தான் அந்த ஊருக்கே நாட்டாமையா. பெரிய குடும்பம். ஓ அப்படியா? சண்முகம், இந்த இடம் எங்களுக்கு ஓகே தான். மற்ற விஷயங்களை பில்டிங் ஓனர் கிட்ட பேசிக்கலாமா? சரி வாங்க, அப்பா கீழே தான் இருக்காரு. இங்கே வெயிட் பண்ணுங்க. கடவுளே கண்மணிக்கு கண் பார்வை வரணும். கடவுளே கண்மணிக்கு கண் பார்வை வரணும். அவளுக்கு கண் பார்வை வரணும். அவளுக்கு கண் பார்வை வரணும் முருகா. அதுக்கு நீதான் அருள் புரியணும். அவளுக்கு கண் பார்வை வரணும் முருகா. உங்க கண்மணி கண் பார்வை வரணும் முருகா. கடவுளே கண்மணிக்கு கண் பார்வை வரணும். கடவுளே கண்மணிக்கு கண் பார்வை வரணும். இங்க எல்லாம் சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கு.
கண்மணிக்கு கண் பார்வை வரணும். டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதில்ல? எங்க கண்மணிக்கு கண் பார்வை வந்துரும்ல? இப்பதாம ஆபரேஷனே முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் கண் கட்ட அவுப்போம். அப்பந்தான் அவங்களுக்கு கண்ணோட பார்வை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எங்களால டீட்டெயிலா சொல்ல முடியும். வாங்க, நீங்க இங்க கொஞ்சம் உட்காருங்கம்மா. நான் பார்மசி வரைக்கும் போயிட்டு மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எங்கே இருங்க. நரசம்மா, எங்கேம்மா போற? நீ ஏன் இங்க வந்த? சொன்னபடி பணத்தை கொடுத்துருந்தா நான் எதுக்கு இங்க வர போறேன்? கொஞ்சம் மெதுவா பேசு. முதல்ல பணத்தை கொடு. அடுத்த வாரம் தரேன். இதே பதில எத்தனை தடவை சொல்லுவேன்? நான் பணத்தை வாங்காம இங்க இருந்து போகவே மாட்டேன். 10,000 தானே, கண்டிப்பா தரேன். என்ன நம்பு. பண விஷயத்துல நான் என்னையே நம்ப மாட்டேன். உன்ன நம்ப சொல்றியா? அதெல்லாம் முடியாது. ஐயோ, மெதுவா பேசு. டியூட்டி நேரத்துல ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இப்ப என்கிட்ட பணம் இல்ல, வந்தது நானே தரேன். என்னது, பணம் இல்லையா? சரி சரி, பணம் எப்ப வரும்? நீ என்ன மிரட்டுற மாதிரி நான் மிரட்டுறதுக்கும் ஒரு ஆள் இருக்கு. அவங்களுக்கு ஒரே ஒரு போன் போட்டா போதும், பணம் தானா தேடி வரும். உண்மையதான் சொல்றியா? உன் பணம் உனக்கு வேணும்னா இத நீ நம்பித்தான் ஆகணும். ப்ளீஸ், இப்ப நீ கிளம்பு. போன் பண்ணி பணத்தை வர வச்சதும் அப்புறமா நான் உன்னை கூப்பிடுறேன். இந்த பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இந்த தடவை மட்டும் பணம் வரலைன்னா உன் வீட்டுக்கு வந்து நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன். ஜாக்கிரதை. ப்ளீஸ் போ. டாக்டர் வந்துட்டாருமா. கண்மணிக்கு கண்ணு கட்ட அவுக்கலான்னு சொல்லிட்டாரு. வாங்க போய் போலாம் சாமிஜி. வாங்க 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 வாங்க. வாங்க. சுவாமிஜி, நந்தினி, டாக்டர், கண் கட்ட அவுத்துடலாமா? ஆ. கண்மணி, டாக்டர், இப்ப நான் உன் கண் கட்ட அவுக்க போறேன். நீங்க மெதுவா கண் திறந்து பார்க்கணும், சரியா? டாக்டர், நந்தினி அக்கா வந்துட்டாங்களா? கண்மணி, நான் இங்கதான் இருக்கேன். அக்கா, என் எதிரில் வந்து நில்லுங்க. நான் கண்ணை திறந்த உடனே முதல்ல உங்களை தான் பார்க்கணும். நான் கும்பிடுற தெய்வம் நீங்க தான். கொடுங்க. கண்மணி, இந்த நேரத்துல நீ அழக்கூடாதுமா. டாக்டர், இத்தனை வருஷமா பார்க்காத உலகத்தை அவ பார்க்க போறா. அத சந்தோஷத்துல அழறா. ஒரு நிமிஷம் வாங்க. போயிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க டாக்டர். நீங்க நினைக்கிறது தப்பு. பொதுவா ஆபரேஷன் செஞ்சு கட்ட அவுக்கும் போது கண்ணுல கண்ணீர் வராது. எனக்கு ஒன்றும் புரியல. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. இப்ப இவளுக்கு கண்ணீர் வருதுன்னா டாக்டர், ஆபரேஷன் நல்லா நடந்துச்சு நீங்க, அப்புறம் நீங்களே ஏன் சந்தேகப்படுறீங்க? டாக்டர், கண்மணிக்கு பார்வை வந்துரும்ல? வாங்க, கட்ட ஊத்தி செக் பண்ணி பாப்போம். சரி. கண்மணி,
இப்ப நான் உன் கட்டை அவுக்குறேன். கட்டை அவுத்த உடனே கண்ணை மெதுவா திறந்து பார்க்கணும், சரியா? ஆண்டவா, நல்லபடியாகட்டும். கண்மணி, மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. கண்மணி, இங்க பாரு. என்ன தெரியுதா? என்ன தெரியுதா? சொல்லு. தெரியுதம்மா? இங்க பாரு கண்மணி, நாங்க தெரியுறோமா? கண்மணி, ஒன்னும் தெரியலையே. ஒன்னும் தெரியலையா? கண்மணி, என்ன சொல்ற? நல்லா பாரு. ஆமாக்கா, வழக்கம் போலதான் இருக்கு. புதுசா எதுவும் தெரியலையே. அக்கா, கண்ணு தெரியுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன டாக்டர் இது? ஆபரேஷனுக்கு அப்புறம் கண்ணு தெரியும்னு சொன்னீங்க. நந்தினி, பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்மணி, மறுபடியும் கண்ணை மூடி கண்ணை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா அசைச்சிட்டு அப்புறமா மெதுவா பாரு. இப்ப கண்ணை மூடுமா? கண்மணி, இங்க பாரு. நான் தெரியறேனா? கண்மணி, சொல்லு கண்மணி, நான் தெரியறேனா? ஏம்மா பேசாம இருக்க? கண்மணி, நான் தெரியறேனா உனக்கு? ஏதாவது சொல்லுமா. சொல்லு கண்மணி, நான் தெரியறேனா? நீங்க தானே நந்தினி அக்கா? தெரியுதா? என்ன பார்க்க முடியுதா உன்னால? நான் தெரியறேனா? நல்லா தெரியுதுக்கா. என்ன தெரியுதா? உனக்கு கண்ணு தெரியுதா? நல்லா கண்ணு தெரியுதுக்கா. கடவுளே, எங்க கண்மணிக்கு கண்ணை கொடுத்துட்டப்பா. இங்க வாங்க. கண்ணு தெரியுதா? இங்க இருக்கிறவங்கள தெரியுதா? தெரியுதா எல்லாரையும்? எல்லாரும் தெரியுறாங்கக்கா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அங்கிள், நீங்க தானே நந்தினி அக்காவோட ஹஸ்பண்ட்? ஆமா கண்மணி, இவர்தான் நந்தினியோட ஹஸ்பண்ட். அப்புறம் ஏன் நந்தினி அக்கா விட்டு தள்ளி நிக்கிறீங்க? அக்கா, போய் சேர்ந்து நில்லுங்கக்கா.
மாதிரியே நானும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்க போறேன்க்கா. கண்மணி, இனிமே நல்லா படிக்கணும். உனக்கு தான் இப்ப கண்ணு தெரியுதுல்ல? தெரியுதுக்கா. எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? குட் குட். ஆயமா உள்ள கூட்டிட்டு போங்க. சரி. ஐயோ, மறந்து போயிட்டேன். அப்புறம் இதுல கண்மணிக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாமே இருக்கு. அவளை மறக்காம செக்கப்க்கு கூட்டிட்டு போயிடுங்க. சரியா? சரிம்மா. சுவாமிஜி, வேற ஏதாவது உதவி வேணும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா, நாங்க கூப்பிட்ட உடனே ஊர்ல இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கண்மணிக்காக நீங்க இங்க வந்ததே பெரிய விஷயம். என்ன சுவாமிஜி இத போய் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சரி, கிளம்பலாமா? எங்கம்மா? ஊருக்கா? இல்ல சுவாமிஜி, சென்னையில இவரோட தம்பி சக்திவேல் இருக்காரு. ஓ, அவரை ரொம்ப நாளா பாக்கணும்னு நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா முடியவே இல்ல. ஆனா இந்த தடவை எப்படியாவது அவரை பார்த்துட்டு தான் ஊருக்கு போலான்னு இருக்கோம். அதான். சரிம்மா. சென்னையில எங்க இருக்காரு? இனிமேதான் சுவாமிஜி அத பத்தி எல்லாம் நாங்க விசாரிக்கணும். சரிங்க சுவாமிஜி, நாங்க போயிட்டு வரோம். உங்க உடம்பு பாத்துக்கோங்க. நல்லபடியா வரோம் சுவாமிஜி. வரோம் சுவாமிஜி. போயிட்டு வாங்க. போன் எவ்வளவு நேரமா அடிச்சிட்டு இருக்கு? இந்த கதிர் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே. ஹலோ, நான் லக்ஷ்மியோட சித்தி பேசுறேன். லட்சுமியோட சித்தியா? எப்படிங்க இருக்கீங்க? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லாதான் இருக்கேன். என் பொண்ணு லட்சுமி கிட்ட போனை தரீங்களா? அவகிட்ட பேசணும். லட்சுமியா? என்னங்க சொல்றீங்க? அவ அங்கதானே இருக்கா? இங்க இருக்காளா? எங்க ஏன் வரணும்? ஹலோ ஹலோ, ஏங்க? ஹலோ ஹலோ, யாருங்க? லட்சுமியோட சித்தி பேசுறாங்க. கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ, லக்ஷ்மியா? நான் லக்ஷ்மி இல்ல. நீங்க யார் பேசுறது? நான் தூக்கநாக்கம் பாளையத்துல இருந்து லட்சுமியோட சித்தி பேசுறேங்க. போனை லட்சுமி கிட்ட கொடுங்க. ஓ, போன லக்ஷ்மி கிட்ட கொடுக்கணுமா? இருங்க இருங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி என்ன? எங்க போனானே தெரியலையே. தேனு, லட்சுமி அங்கதானே போயிருக்கா. அது எனக்கு தெரியாதா? உங்க வேலையை பாருங்க. சரி, லட்சுமி வந்த உடனே என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்க. அவ இல்லன்னா என்ன? நானும் உங்க வீட்டு பொண்ணு மாதிரி தானே. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. வீட்ல ஒரு விசேஷம் இருக்கு, அத பத்தி பேசணும். சந்தோஷமான விஷயம்தான். வந்தா பேச சொல்லுங்க. ஹலோ. சரிங்க, லக்ஷ்மி வந்தா பேச சொல்றேன். சித்தி சீரியஸ்னு தானே லக்ஷ்மி சொல்லிட்டு போனா. அங்க போலன்னா வேற எங்க போயிருப்பாங்க? வரட்டும், அப்புறம் இருக்கு. தேன்மொழி, என்னம்மா ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க? மாமா, இப்ப லக்ஷ்மியோட சித்தி தான் பேசினாங்க. வீட்ல ஏதோ சந்தோஷமான விஷயமா, அது லக்ஷ்மி கிட்ட சொல்லணும்னு தான் போன் பண்ணிருக்காங்க. லட்சுமி அந்த வீட்டுல தான் இருக்கா? என்ன மாமா நீங்க? அவங்க வீட்ல இருந்தா அவங்க எதுக்கு இங்க போன் பண்ணி விசாரிக்க போறாங்க? நீங்களே சொல்லுங்க. அவங்க வீட்டுல இல்லனா லட்சுமி வெற்றி வேற எங்க போயிருப்பாங்க? இல்ல மாமா, இங்க இருக்கிற தூக்கநாக்கம் பாளையத்துக்கு போறதுக்கு அவ்ளோ பெரிய பேகா? அதுவும் ட்ரெயின் டிக்கெட் வேற. ஏன் கதிரு, நீ எங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்த? ரயில்வே ஸ்டேஷன்ல தான். நீ
ஏன் மாமா தூக்கநாக்க பாளையத்துக்கு ட்ரெயின் போகுதா என்ன? பஸ் தானே போகுது. என்ன மாமா யோசிக்கிறீங்க? இதுல இருந்து என்ன தெரியுது? உங்ககிட்டயே பொய் சொல்லிட்டு வெற்றியும் லக்ஷ்மியும் எங்கேயோ போயிருக்காங்க.